அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஒரு ஆதரவு கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எங்கே பாண்டி எங்கே வண்டி, எங்கே எனக்கு வாங்கின வண்டி எங்கே டே நொண்டி என்னடி அப்படின்னு கொடுத்தா நல்லா கொடுத்துருக்கலாங்க. என்னடி நொண்டி வண்டி டாக்டர் கொடுத்த வண்டி மாதிரி இல்லடி உன் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து எங்கே என் வண்டி அப்படின்னு கேட்டால் வண்டியாவது வேணாங்க வார்த்தை வருது. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, அது வந்து அதை பற்றி என்ன நீயே அதை கேட்குற, என்ன பண்ணுற, கடை எப்படி போணுச்சு, நல்லா போணுச்சா, என்ன பாண்டி பேச்ச மாத்திர, எங்கே எனக்குன்னு வாங்கின வண்டி எங்கே, உனக்குன்னு வண்டியா, அதே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியா, உனக்கு டாக்டர் கொடுத்த வண்டி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அப்புறம் நான் வண்டிக்கு வர்றேன், என்ன பாண்டி இப்படிலாம் பேசுகிற, டாக்டர் கொடுத்தா அதுக்காண்டி நான் எனக்குன்னு வாங்கினது இதுவும் வேணும் அதுவும் வேணும், ஏன் ரெண்டு உனக்கு எதுக்கு, ஏதாவது ஒன்றில் நில்லு, ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வைக்க நினைக்காத வானதி, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்ல, என்ன பாண்டி வண்டி என்ன பண்ணேன்னு கேட்டால் இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கல. அவங்க வேலை பார்க்குற பையனுக்கும் கோவமாக வருது. எனக்கா நீங்கள் தான் நல்லா இல்லைன்ட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன, நான் உங்ககிட்ட பேசலை, நான் என் பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. பாண்டி பார்க்குறாங்க, ஐயோ இவளை கட்டிக்கிட்டு நான் எப்படி பாடுபட போகிறேன்னு தெரியலையே. கரெக்டாக தான் அவங்க அப்பா நான் ஆத்தாலும் சொன்னாங்க, வானதிக்கிட்ட இருந்து இந்த புள்ள மாட்டிக்கிட்டு முழிக்க போகுதே அப்படின்னு. எப்பார் வண்டியை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டியா, என்ன பாண்டி ஏன் கொடுத்த, எது கொடுத்த, நான் இங்கே இருந்துச்சுன்னா இருக்கட்டும், நம்ம வண்டி தானே நான் நினச்சேன், ஏன் ரெண்டு வேணான்னு இப்போ தானே சொன்னேன், நான் கொடுத்துட்டேன், நீ யாரை கொடுத்த, எது கொடுத்த, யாருக்கோ கொடுத்தேன், இப்போ என்ன உனக்கு, எவ்வளோ கொடுத்த, வெளியால் கொடுத்துட்டியா, நிறையா காசு வாங்கிட்டியா, கொடுத்துட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோ, அப்படியும் வச்சுக்கிட்டாலும் சரி விடு அப்படிங்கிறாங்க. சே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு கோவமாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஆள் கொடுத்துட்டானே, எவ்வளோ கொடுத்துருப்பான், எவ்வளோக்கு பண்ணி கொடுத்த, நிறைய காசுக்கு வித்துட்டியா, உனக்கு எதுக்குடி, நான் கொடுத்துட்டேன்னா விடு அப்படின்னு இருக்கேல. கரெக்டாக இங்கே வராரு பல்லவன் வண்டியோட, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு பார்க்க அப்படின்னு ஜாட சொல்ல வேகமாக போயிட்டு அந்த வேலை பார்க்குற பையன் என்ன பண்ணுறான், தம்பி பாண்டிக்கிட்ட போயிட்டு நம்ம பல்லவன்கிட்ட போயிட்டு வா நம்ம போயிட்டு ஒரு கோயிலில் போய் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாமா அப்படிங்கல. ஏன் அப்படிங்கிறாங்க. அட சாமியை கும்பிட்டுருவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அப்படியே ஒரு நல்ல ஒரு சூப்பராக டின்னர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற, நல்லா சாப்பிட்றோம் சூப்பராக வரியா, நான் வாங்கி தரேன், அண்ணன் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாருல, உனக்கு நான் வந்து இதுக்கு பேர் என்னப்பா சொல்லுவீங்க, பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. கரெக்டாக பார்த்தா வானதி என்ன பண்ணுது, வண்டியை திருப்பிடுறான். பாண்டிக்கிட்ட கோச்சிட்டு இந்த பிள்ளை எந்திரிச்சு வருது. பல்லவனை பார்க்க பல்லவனு வானதியை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல, வண்டியை பார்த்தோன்னே பாண்டி வண்டி உன் தம்பிக்கிட்ட தான் கொடுத்தியா, ஐயோ பார்த்துட்டாலா, சரி என்னைக்கு தான் தெரியத்தானே போகுது, இதில் என்ன இருக்குது, ஆமாம் என் தம்பிக்கிட்ட தான் கொடுத்தேன், என்னமோ கொடுத்துட்டேன்னு சொன்னேன், அதை தான் சொன்னேன் கொடுத்துட்டேன், யார்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொன்னேன், நான் யார்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொல்லலையே, வண்டியை கொடுத்துட்டேன்னு தான் சொன்னேன், நீ யார்கிட்ட கொடுத்தேன்னு நான் கேட்டேன்ல, நீ சொல்லலை, இப்போ சொல்லி நீ என்ன பண்ண போகிற, உனக்கு ஏன் நான் சொல்லணும், என்ன எனக்கே சொல்லணும்னா அப்படிங்கல. இவங்க வண்டியில் என்ன அப்படி ஏறி உட்கார்றாரு பல்லவன். சரி நீங்கள் ஏதோ சண்டை போடுங்க அண்ணே, வாங்கண்ணே நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட போவோம் அப்படின்னு உட்கார போக, நில்லு பல்லவா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க, அந்த வண்டியோட கையை. அப்படியே பார்த்தா எதுக்கு என் வண்டியை பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொன்னேன், அது ஓ வண்டியா, அது ஏன் வண்டி, உங்கள் வண்டியா அப்படிங்கல. பாட்டி வந்துட்டு டே பல்லவா இருடா, வானதி நீ பேசாமல் போறியா, கையை விடு, அவனை வண்டியை விடு, அவன் சாமி கூட போகணுங்கிறான் அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி பேச்சை மாற்றி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல. பல்லவன் பார்க்குறாரு, ஐயோ உங்கள் வண்டியா, என்னண்ணே இவங்க வண்டியா, இவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்தியா எனக்கு, அப்போ அவங்களுக்கு நீ காசு கொடுக்கலையா அப்படிங்களே. வண்டி ஏன் வண்டி, அதாவது எனக்காக என் பாண்டி வாங்கி கொடுத்த வண்டி, அதை நான் வரலன்னா லவட்டிட்டு போக பார்க்குறியா, அப்படியே ஒரு மாதிரியாரு பல்லவனு டக்குன்னு காலை விட்டு இறங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயோ என்னண்ணே பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ சும்மா இருடா நான் பார்த்துக்கிறேன், வானதி இங்கே பாரு நீ போயிரு, எனக்கு இது நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ சும்மா இரு, இங்கே பாரு பல்லவா இது ஏன் வண்டி, மரியாதை இறங்கிட்டு நீ நடந்துப்போ, உனக்கு இந்த ஸ்கூட்டி கேட்குதோ பலன்னு வாங்கி தொடச்சி வச்சிருப்பாரு, நீ வண்டி எடுக்க வந்துட்டியா, உனக்குலாம் எதுக்கு வண்டி, நீ சும்மா தானே இருக்கிற அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச, என்னன்னு எனக்கு பாண்டி தான் காலேஜுக்கெலாம் போகிற, டியூஷனுக்கு போகிற, கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நீ என்ன இவங்களுக்கு வாங்கினதை எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்ல, உனக்காக வாங்கினேன்னு சொன்னியே, ஓ அப்படிலாம் வேற சொல்லி வச்சிருக்கியா, எனக்கா வாங்கினதா அவனுக்கா வாங்கினேன்னு போய் சொல்லியிருக்க, ஏன் பாட்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு பேசாமல் போயிரு, உனக்கு இல்லை டே பல்லவா இது உனக்கு தான்டா, அண்ணன் நான் சொல்கிறேன்டா எடுத்துக்கடா அப்படிங்கல. இல்லை வேணாம் அப்படிங்கல. டே
என்னடா அவகிட்ட கொடுத்தேன், அவ வேணான்ட்டா. அவளுக்கு டாக்டர் டாக்டர் வாங்கின வண்டி தான் வேணுமா, டாக்டர் வாங்கி கொடுத்த வண்டி தான் வேணும்னு சொல்லிப்புட்டு அதை போயிட்டாடா வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு என் வண்டியை மதிய கூட இல்லடா அப்படின்னு நடந்ததை சொன்னோன்னு பல்லவனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஓ அப்படியா அப்படிங்கல இவனை தான் தீண்டி விடணும் தூண்டி விடணும் அப்படின்ட்டு வானதி என்ன பண்ணுது, பல்லவா உனக்கு வெக்கம் இல்லை ரோஸ் இல்லை, எனக்கு வாங்கி கொடுத்த வண்டியை நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசிட்டா நான் ரோசப்பட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா, போக மாட்டேன், என் அண்ணன் எனக்குன்னு கொடுத்துட்டாரு, நான் வண்டியை எடுப்பேன் அப்படிங்கல. எடுக்க முடியாதுடா, அது ஏன் வண்டிடா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கேல. ஒரு கட்டத்துக்கு மேலே பல்லவனை வானதி அடிச்சிடுறாங்க. என்னடா பாண்டி என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா, வண்டி எனக்கு வாங்கின வண்டி அப்படின்னு சொல்லி அடிக்க, வானதி அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்னையே அடிச்சிட்டியா உன் தம்பிக்கு ஏற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, நீ என் வாழ்க்கையில் இன்னும் வல்லடி, வரங்காட்டிலுமே இந்த பாடுபடுத்துறியே, நாளைக்கு வந்துட்டா என்ன பண்ணுவ, என்னென்ன காரியம் பண்ணுவ, இந்த நிமிஷம் சொல்கிறேன், கண்ணு முன்னால முழிக்காத போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத, என் மூஞ்சில முழிக்காத. நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன், உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் வீடு தேடி வராத, என் கடை தேடி வராத, நானும் உன் கடை தேடி வரமாட்டேன். இது மாதிரி நீ 1000 வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் இங்கே வேலை பார்க்குற பையன் சொல்ல, ஏய் நீ வாய மூடு, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, நான் இனிமேல் வரவே மாட்டேன். ஆமாம் உங்களுக்கு பேசுறதுக்கு தான் டாக்டர் கிடச்சிட்டார்ல, அப்புறம் என்ன பாண்டி எப்படி பேசுகிறான் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, அவன் ஒன்று பொய் சொல்லலையே, நிஜத்தை தானே சொல்கிறான், அப்போது அந்தளவுக்கு நீ சொல்லி வச்சிருக்க. சே இவ்வளோ ஒரு சந்தேக புத்தி பிடிச்ச உங்கூடல நான் வாழ முடியாது, நான் இப்பயே போகிறேன், நான் கிளம்புறேன், போ 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 காற்றை விடு போடி, இனிமேல் என் வாழ்க்கையில் நீ வேணாண்டி அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. இந்த வானதி சொல்லிட்டு மறுபடியும் வாராளே, மறுபடியும் வந்துடுவான்னு தானே நீ நினைக்கிற, இனிமேல் நான் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து, பாண்டி அண்ணே என்னால் இப்படி அப்படிங்கிறதே விடுறா, அவன் வேணாண்டா, அவன் என் காலை சுத்தின பாம்புடா, அவெல்லாம் மனுஷே இல்லடா, நம்ம அன்னைக்கெல்லாம் கால் தூசு பெற மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா பல்லவா அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அண்ணே என்னால் டே இப்போ தானே என் மனசுக்கு பாரமே குறைஞ்சிருக்குடா, நிறைய நாட்டில் இப்படி தாங்க ஆண்களுக்கு நடக்குது. உண்மையிலே பாண்டி சொன்னது கரெக்டாக இல்லையா, நான் சொன்னது சரியா இல்லையான்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட். வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, 3 பேருமே போயிட்டு சாமியை கும்பிட்றாங்க. நல்ல ஒரு கடைக்கு போயிட்டு நல்லா சூப்பராக கொத்து பரோட்டா வாங்குறாங்க, சிக்டி பை வாங்குறாங்க, அப்படியே மசாலா கலந்து அப்படியே மஞ்சூரியன் வாங்கி போட்டு செம குருமாவில் போட்டு அள்ளி திங்கிறாங்க. கொத்து பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும் தெரியுமா. உங்களுக்குலாம் பிடிச்சனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் கருத்தை தெரிவிச்சுட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.